ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம். வாங்க ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிஸ்டம்னா ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அல்லது ஒரு குரூப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அவங்கக்குள்ளாரே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. அதே சமயம் ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட்டோட டிபெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம இன்டர் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் அல்லது ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இன்னொரு எலிமெண்ட்டோட டிபெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஹோல் செட்டப்பை தான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னா, ஸோ இதில் என்னென்ன குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா, ஹார்ட் இருக்கும், ஆர்ட்ரிஸ் இருக்கும், வெயின்ஸ் இருக்கும், கேபிலரிஸ் இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டோட கண்டிப்பாக இன்ட்ராக்ஷனும் பண்ணும், அதே சமயம் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹோல் செட்டப்பை தான் நம்ம இப்போ கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், இந்த கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் வந்து ஒரு க்ளோஸ்டான ஒரு டியூபுலார் சிஸ்டம். ஸோ இதில் என்னென்ன இருக்கும், ஹார்ட் இருக்கும், ஆர்ட்ரிஸ் இருக்கும், வெயின்ஸ் இருக்கும், அதே சமயம் கேபிலரிஸ் இருக்கும். ஸோ இதில் ஹார்ட் தான் ஒரு மெயின் ஃபேக்டர். ஸோ இந்த ஹார்ட்டோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா, இது வந்து ஒரு மஸ்குலார் பம்ப். ஸோ இந்த மஸ்குலார் பம்ப் வந்து பிளட்டை வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஹை வெலாசிட்டியில் நம்ம பாடிக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதான் இது கன்வேஸ் பிளட் த்ரூ வெசல்ஸ். எல்லாம் ஒவ்வொரு வெசல் வழியாகவும் இந்த பிளட்டை வந்து கன்வே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இது வந்து எங்கெங்கே இருக்குன்னா, ஹார்ட்லேருந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ஆர்ட்ரி வந்து அயோட்டா. ஸோ இந்த அயோட்டாக்கு அடுத்தது லார்ஜர் ஆர்ட்ரிஸ். ஸோ அந்த ஆர்ட்ரிஸ்லேருந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் இன்னும் அகெயின் டைனி பிளட் வெசல்ஸாக பிரியும். அதைத்தான் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோல் அயோட்டா, ஆர்டரிஸ், டைனி பிளட் வெசல்ஸ், கேபிலரிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிளட் வெசல் ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட் வந்து ஒரு மஸ்குலார் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு பம்ப் மாதிரி பிஹேவ் பண்ணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் பிளட்டை வந்து ப்ரொப்பல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிளட் வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷர், ரொம்ப அதிகமான வெலாசிட்டியில் இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, இது ஃபுல்லாகவே ஆர்ட்ரிஸ் வழியாக போகும். ஸோ அந்த ஆர்ட்ரிஸ்லேருந்து லார்ஜர் ஆர்ட்ரிஸ்க்கு போகும். லார்ஜர் ஆர்ட்ரிஸ்லேருந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்க்கு சப்ளை ஆகும். அந்த சின்ன பிளட் வெசல்ஸ்லேருந்து கேபிலரிஸ்க்கு போகும். ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு த்ரூ அவுட் த பாடி அந்த பிளட் ஃபுல்லாகவே சப்ளை ஆகும். ஸோ இந்த பிளட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த பிளட்ல வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் இருக்கும், அதே சமயம் டிஷ்யூக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து இந்த பிளட் தான் நம்மளுக்கு கேரி பண்ணி கொடுக்கும். ஸோ நியூட்ரியன்ஸ் எதுக்குன்னா, செல் வந்து க்ரோத் ஆக செல்லுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நியூட்ரியன்ஸ் தேவை. ஸோ இந்த நியூட்ரியன்ஸையும் டிஷ்யூஸ்க்கு தேவையான ஆக்சிஜனையும் இந்த பிளட் கேரி பண்ணிட்டு போகும். அதே சமயம் இந்த செல்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அதே சமயம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வேஸ்டஸ், அதர் மெட்டபாலிக் வேஸ்டஸ், அது எல்லாமே இந்த பிளட் தான் ரிமூவ் பண்ணி கொண்டு வரும். ஸோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜனை கேரி செஞ்சுட்டு கார்பன் டை ஆக்சைடும் மற்றும் அதர் வேஸ்டஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளட் வந்து தேவை. ஸோ இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட ஹார்ட் எவ்வளோ வெயிட்டில் இருக்குன்னா, 250 to 350 கிராம்ஸ் வெயிட்டில் இருக்கும். ஒரு நார்மல் ஒரு அடல்ட்டோட ஹார்ட் பீட் வந்து 60 to 80 டைம்ஸ் பர் மினிட்க்கு ஹார்ட் பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 60 to 80 டைம்ஸ் நம்மளுடைய ஹார்ட் வந்து பீட் ஆகும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ 24 hours, ஸோ 60 minutes. ஸோ இந்த 60 மினிட்ஸ்க்கு ஒரு நாமினலான 70 அல்லது நம்ம ஒரு 65 வேல்யூ கூட ஒரு ஹார்ட் பீட் எடுத்தோம்னா, சுமாராக ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 1,00,000 டைம் நம்மளோட ஹார்ட் வந்து பீட் ஆகுது. ஸோ இது எவ்வளோ பிளட்டை வந்து நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, 4 to 5 liters ஆஃப் பிளட் நம்மளோட ஹார்ட் ஒரு மினிட்க்கு இஜெக்ட் பண்ணுது, அதாவது பம்ப் பண்ணுது. ஸோ ஒரு நார்மல் அடல்ட்டுக்கும் நியூபார்ன்ஸ் பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஹார்ட் பீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நார்மல் நியூபார்ன்ஸ்க்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஒரு அடல்ட்டை காட்டிலும் நியூபார்ன்ஸோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அடல்ட்டுக்கு வந்து 60 to 80 டைம்ஸ் அப்படின்னா, ஒரு நியூபார்னுக்கு 70லேருந்து 190 பீட்ஸ் வரைக்கும் கொடுக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 70 to 190 பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதைத்தான் நம்ம ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்ட் ரேட் எப்பயுமே பீட்ஸ் பெர் மினிட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணி எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம ஹார்ட்டோட அனாட்டமி, பிளட் ஃப்ளோ எப்படி, இசிஜி எப்படி அக்வயர் பண்ணலாம், இது எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.